கறிக்கோழி குஞ்ச பொறிச்சு விவசாயிகிட்ட கொடுப்பாங்க. அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் 40,000 கறிக்கோழி பண்ணைகள் இருக்கு. இதில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களில் மட்டுமே 20,000 கறிக்கோழி பண்ணைகள். இதெல்லாம் அந்த கொங்கு மண்டலம் அந்த சைடே வந்துருது. ஆமா, ஏன்னா அது மேட்டான பகுதி, புயல் பாதிப்பு இருக்காது, வெள்ள பாதிப்பு இருக்காது, தட்பவெப்பநிலை கொஞ்சம் மேய்ச்சலுக்கும் இல்ல, அவங்க கூண்டுக்குள்ள தான் வளர்ப்பாங்க, வெளியில விடுறது இல்லை. அந்த தட்பவெப்பநிலை மாற்றத்துக்கும் இந்த குளிர் பனி இதெல்லாம் பாதிப்பு இல்லாம வளரக்கூடியது. அதோட வளர்ச்சிங்கிறது ஒரு 7 முதல் 8 வாரம் தான், அதுக்கு மேல இல்லை. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அந்த கறிக்கோழி வளர்க்கறதுக்கு ஒரு உற்பத்தி போடுறாங்க. அந்த உற்பத்திக்கான பண்ணையாளர்கள் வருகிற பொழுது நாங்க உங்களுக்கு குஞ்சு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். வளர்த்து கொடுக்குற பொழுது எங்கெல்லாம் எங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த வளர்ச்சியினுடைய கால அளவு 7 வாரம் முதல் 8 வாரம். நடுவில் ஏதாவது ஒரு பண்டிகை வருது, இல்லை விசேஷம் வருது, இல்லை ஏதாவது ஆர்டர் பேர்ல தேவைன்னா அப்ப நீங்க கொடுக்கணும். அப்ப கொடுக்குற பட்சத்துல ஒரு கிலோவுக்கு இவ்வளவு ரூபாய் நிர்ணயம். கறிக்கோழி சாதாரண வளர்த்துற முடியாது. கொட்டகை அமைக்கணும், தண்ணி வசதி வேணும், ஆள் வேணும், பாதுகாப்பு வேணும், மின்சாரம் வேணும். இது எல்லாமே அந்த பண்ணையாளர் செய்யணும். டெய்லி பராமரிப்பு காலை மாலை. இதை செய்யறதுக்கு நீங்க ஒரு சதுர மீட்டருக்கு, ஒரு சதுர அடிக்கு கிட்டத்தட்ட அன்னைய காலகட்டத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 94 ரூபா செலவு. இன்னைக்கு அதோடைய செலவு 160 ரூபா ஒரு சதுர அடிக்கு.